தோழிகளுக்கு அன்பு வணக்கம். டிஎன் டெட் சைக்காலஜி இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பள்ளி பருவத்தில் கூர்மையாக்கப்படும் உடல் இயக்கம்: உணவு உண்ணுதல், பேசுதல், பல் துலக்குதல், ஆடை அணிதல், பென்சிலை பிடித்து எழுதல், பந்து விளையாடுதல் அனைத்துமே மேற்கண்ட அனைத்தும் சரி. உடல் வளர்ச்சியை பாதிக்கும் அடிப்படை காரணி தனிமனித உடலின் கட்டமைப்பு. தொடக்க கல்வி பயில பள்ளிக்கு வரும் குழந்தைகள் இனப்பெருக்க மண்டலத்தில் 90% முடிச்சு தான் வருவாங்க. குழந்தைகளின் வளர்ச்சி என்பது அவர்கள் வளரும் சமூகத்தையும் பொருளாதார பின்னணியையும் பொறுத்து. குழந்தையின் உடல் வளர்ச்சியின் தேக்க நிலை அடைவது பள்ளி பருவம் முதல் குமரப்பருவம் தொடங்கும் வரை. தொடக்க கல்வி கற்க பள்ளிக்கு வரும் குழந்தை அடைய பெற்றிருக்கும் உடல் இயக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்ததே தான். உணவு உண்ணுதல், பேசுதல், பல் துலக்குதல், ஆடை அணிதல், பென்சிலை பிடித்து எழுதுதல், பந்து விளையாடுதல் அனைத்தும் சரிதான். உடல் வளர்ச்சியின் போது குழந்தைகளின் எந்த வளர்ச்சி அடைகிறது? இயக்கங்களும் வளர்ச்சி அடையுது. கார்போஹைட்ரேட், புரோட்டீன் ஆகியவற்றின் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது அட்ரினலின். இரத்தத்தில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவை கட்டுப்படுத்துவது பாராதைராய்டு. மனித உடலின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் மிக முக்கியமான இருபெரும் அமைப்பு நாளமிலா சுரப்பி மண்டலமும் நரம்பு மண்டலமும்.